வந்துரும் இப்படி. ஓகேங்களா? இது எல்லாமே ஸ்டிக்கரிங் தான் சார். ஓகே. இதுதான் மார்க்கெட்ல பெரும்பாலும் கிடைக்கும். அப்புறம் இது எப்படி இந்த லேமினேஷன் தண்ணிலாம் படப்பட அது எதுவும் பிரச்சனை இல்லை சார்? இப்போ இந்த ஃபிஷ் டேங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கனமாக இருக்கும். ஏன்னா அத்தனை லிட்டர் தண்ணியை ஊற்றுறோம். சரி, எதை வச்சு, அதாவது அந்த கனத்தை தாங்கணும்னா எப்படி ரெடி பண்றீங்க? இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இல்லைன்னா எவ்வளவு வெயிட் வேணா இது தாங்க. என்ன காரணம்னா சென்டர் வர்டிகல் ஒண்ணு கொடுத்துருக்கோம். அதே டைம்ல ஃப்ரண்ட் பாகத்திலே ஒரு வர்டிகல் கொடுத்துருக்கோம். ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீட்டைல் மீன் கடைகளை வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஹோல்சேல் அக்வேரியம் ஷாப்ஸ் எல்லாம் வந்து வீடியோ எடுத்தோம். இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும், ஸ்ரீ அக்வேரியம். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா கேபினெட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. இப்போ நான் எங்க இருக்கேன்னா அவங்களோட அசம்பிளி பண்ற இடத்துல தான் இருக்கேன். ஸோ இங்க வந்து எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க ஸ்டாக்ஸு. ஸோ கேபினெட்ஸ் வந்து எந்த மாதிரி ரெடி பண்றாங்க, இதெல்லாம் தண்ணி பட்டா தாங்குமா தாங்காதா, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரேட் எப்படி இருக்கு, இவங்க ரீட்டைல் பண்ணுவாங்களா இல்லை ஹோல்சேல் மட்டும்தானா, அது எல்லாமே வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். ஏன்னா உங்களோட இப்போ இந்த அசம்பிள் பண்ற இடம் எக்ஸாக்டா எந்த இடத்துல இருக்கு? சார் இப்போ இது வந்து குளத்தூர் சார். குளத்தூர் வந்து ஆதி விநாயகர் கோவில், அதாவது சோமநாதர் கோவிலுக்கு நேர் ஆப்போசிட்ல ஆதி விநாயகர் கோவில். ஓகே. அந்த கோவிலுடைய முன்பாகத்துல தான் என்னோட கோடவுன் அமைஞ்சிருக்கு. ஓகே. எனக்கு வந்து ஷாப் வச்சுட்டு வியாபாரம் பண்ற மாதிரி இல்லை. நம்மளுக்கு வந்து ஒன்லி ரீட்டைலா உங்களுக்கு கடை கிடையாது. ரீட்டைல் ஷாப் இருக்கு, பட் ஆனால் அது சின்னதாக வந்து இந்த இதுதான். பட் ஆனால் ஹோல்சேல்ன்றதுனால நான் ஷாப்ல மோஸ்ட்லி இருக்க மாட்டேன். ஓகே. குடோன்ல ஆஃபீஸ்ல தான் இருக்குவேன் நான். நம்மளுக்கு வந்து ஒன்லி ஹோல்சேல், நம்ம மேனுஃபேக்சர் சார். கேபினெட்டோட மேனுஃபேக்சர். இது எல்லாமே வந்து நீங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணேன்னு சொன்னீங்க. இதை தாண்டி வேற எதனா மேனுஃபேக்சர் பண்றீங்களா? ஒன்லி கேபினெட் மட்டும் தான் சார். ஆல் டைப் ஆஃப் இம்போர்ட்டட் டேங்க்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஓகே. எல்லா டைப்போட டேங்கோட கேபினெட்ஸ் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. சில டைம் இன்கேஸ் உங்களுக்கு வந்து அன்சைஸாக கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் வரைக்கும் மோஸ்ட்லி கிடைக்கும். 7 ஃபீட்டு, 9 ஃபீட்டு, 11 ஃபீட்லாம் வந்து கேட்பாங்க. இப்போ அது எப்படின்னா உங்களுக்கு வந்து பிளான்டட் டேங்க்கு, மெரைன் ஃபிஷ் டேங்க்கு, சமால் டேங்க்கு அதெல்லாம் கேட்பாங்க. அப்போ அவங்கள ஒரு 1 or 2 days டைம் கொடுத்தீங்கன்னா நான் அது பண்ணிட்டேன். ஓகே. எதனா வேற சைஸ்ல வேணும் அப்படின்னாலும் அப்போ ரெடி பண்ணி தந்துடுறீங்க? ரெடி பண்ணி தரலாம் சார். பட் ஆனால் அந்த ஒரு 2 days டைம் கொடுக்கணும். 2 நாள் போதுமா? அது 2 நாள் டைம் போதும் சார். இப்போ ஒரு 7 அடி கேபினெட் வேணும்னாலும் 2 நாள்ல பண்ணிருக்கீங்க? இல்லை, எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து ப்ரொடக்ஷன் போயிட்டே இருக்கும். ஓகே. ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில மட்டும் பண்ணல, அதர் ஸ்டேட் ஃபுல்லாவே போயிட்டு இருக்கு. கேரளா, பெங்களூர் எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிட்டு இருக்கு. ஓகே. இங்க வந்து நம்ம இங்க ஸ்டேட்ல இங்க இருக்கிறவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. அதர் ஸ்டேட்ன்ற பட்சத்துல நம்ம பாக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஃபிக்ஸிங் எல்லாமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகே. பாருங்க, பாக்ஸ் பண்ணினா அப்ப அசெம்பிள் பண்ணாம தருவீங்க? அசெம்பிள் பண்ணாம பாக்ஸ்லயே வந்து. அசெம்பிள் பண்ணாததெல்லாம் இங்க கீழ இருக்குங்களோ? இல்ல, அது அசெம்பிள் பண்ணாது பாக்ஸ் ஐட்டம் வேணா நம்ம அந்த குடோன்ல காட்டலாம். ஓகே. ரெண்டாவது குடோன்ல காட்டலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் குடோன் இது வந்து அசெம்பிளி செக்ஷன் உள்ள குடோன் இது. இதுல வந்து அசெம்பிளி பண்ண பீஸ் மட்டும் தான் இங்க இருக்கும். ஓகே. ஓகே. இப்போ இங்க என்னென்ன சைஸ்ல இருக்கு? இங்க சைஸ் வந்து பாத்தீங்கன்னா டேங்க்ஸோட மாடல் நம்பர் சொல்றேன், அப்படியே நீங்க வாங்க. ஓகே. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 600Bன்னு சொல்லுவாங்க. RS 600B டேங்கோட மாடல். இது கொஞ்சம் டஸ்டா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து மேனுஃபேக்சரிங் இடம்ன்றதுனால உங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஷாப்ல வந்து ஒரு டெக்கரேட் பண்ணி காட்டுற மாதிரிலாம் எங்களால் காட்ட முடியாது. லைவா இருக்கிறது நாங்கள் அப்படியே ஓப்பனா காட்டுறோம், பாத்துங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 600Bயோட மாடலு. இது வந்து சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 24x12 தான் 600B வரும். நம்மளது வந்து பாத்தீங்கன்னா 13 இன்ச்சு கிட்ட வரும். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா நீங்க அந்த டேங்க் மட்டும் வாங்கணும்னு அவசியம் இல்ல, அதர் டேங்க்ஸ் வேற எந்த மாடல் வாங்கினாலுமே நம்ம கேபினெட் வந்து உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கிறதுக்கு நான் பண்ணியிருக்கேன். இது மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடுமே லேமினேட் சார். இது மோஸ்ட்லி வந்து நிறைய ஷாப்ஸ்ல இல்ல, நிறைய இடத்துலயுமே வந்து ஸ்டிக்கரிங் பண்ணி தான் வருது. ஏன்னா பிளாக் கலர்ல ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. ஓகே. அது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து அந்த ஒரு பிரைட்டா இருக்கா போல தெரியும். ஜஸ்ட் அது 1 or 2 days தான் அது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் வந்துடும். பிராண்ட் இல்ல, பொதுவாகவே மோஸ்ட்லி ஒரு 90% ஸ்டிக்கர் ஒட்டி தான் வருது. லேமினேட் மோஸ்ட்லி யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா காஸ்ட் இன்னைக்கு லேமினேட் கட்டுப்படி ஆகாதுன்றதுனால பண்றது கிடையாது. என்னன்னா சரி நம்ம ஓன் மேனுஃபேக்சர்ன்றதுனால ரொம்ப கம்மியான லாபம். ஜஸ்ட் எங்களுடைய ஒர்க்குக்கு என்ன லேபர் கிடைக்கணுமோ அந்த லேபருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வச்சுட்டு பண்ணிட்டு போயிடுவோம். இது வந்து டபுள் சைடு லேமினேட். ஓகே. டபுள் சைடு லேமினேட் திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 17 mm திக்னஸ் வரும் சார். சரி சரி சரி. மோஸ்ட்லி எல்லா கேபினெட்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 13 to 14 தான் வரும். ஓகே. நம்மளுக்கு வந்து 17 mm திக்னஸ் வரும். ஓகே. அதே மாதிரி இந்த எட்ஜ் பேண்ட்னு வாங்க இது பேரு. இந்த எட்ஜ் பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசில எட்ஜ் பேண்ட் சார். பிவிசி எட்ஜ் பேண்ட். ஓகே. இது வந்து கையில எட்ஜ் பேண்டிங் பண்றது கிடையாது, மிஷினரியில தான் பண்ண முடியும். அப்புறம் இந்த ஃபினிஷிங் பாருங்க, இந்த எட்ஜ்லாம் பாருங்க அவ்வளவு எக்ஸாக்டா இருக்கு. நான் வந்து கிளீன் பண்ணி தொடச்சி கொடுக்கல கஸ்டமருக்கு. ஜஸ்ட் அப்படியே நீங்க எந்த பீஸ் எடுத்தாலும் பாருங்க இந்த ஃபினிஷிங் எல்லாமே எக்ஸாக்டா வரும்.
இப்ப ஒரு டேங்க் மாடல் சொன்னீங்க எனக்கு, அதுக்கான கேபினெட்னு இங்க இருக்கிற ஒவ்வொரு பீஸுமே வந்து அப்ப ஒரு டேங்க் மாடலுக்காக ரெடி பண்ணிருக்கீங்களா? நீங்க வேற எதனா சைஸ்ல வேணும் அப்படின்னாலும் என்ன சைஸ் இப்போ கிளைண்ட்டே வந்து உங்களுக்கு என்ன டேங்க் வேணும், இப்போ உங்களுக்கு வீட்டுல வந்து ஒரு 6 ஃபீட்ல வைக்கிறீங்க, 5 ஃபீட்ல பாத்துருக்கீங்க, அப்போ அது கூட கேபினெட்ஸ் வேணும்னா நீங்க வாங்க, எனக்கு ஒரு 2 or 3 days டைம் கொடுங்க, நான் அதை பண்ணி கொடுத்துருவேன். பண்ணி கொடுத்துருவேன். இப்போ எல்லாமே இங்க வந்து இந்த ஒரு பிளைன் பிளாக் கலர்லயே தெரியுது, வேற கலர்ல இல்ல. மோஸ்ட்லி வந்து பிளாக் தான். இது வந்து எல்லா இதுக்குமே கவரேஜ் கிடைக்கும். எல்லாத்துக்கும் கொஞ்சம் சூட் ஆகும். மாடல் வந்து வேற கலர்ஸ் ஏதாச்சும் வேணும்னாலும் நான் பண்ணி தருவேன். ஓகே. மோஸ்ட்லி வந்து அக்வேரியம் பொறுத்த வரைக்கும், கேபினெட்ஸ் பொறுத்த வரைக்கும் 99% வந்து பிளாக்ல தான் அதிகமா ரீச் ஆகுது. ஓகே. எதுக்காகனா உங்களுக்கு இதுக்கு மேல டேங்க் ஃபிஷ் அந்த லைவா வர வீட்ல பிளாக் கலர் தான் வச்சிருக்கேன். ஒரு ப்ளூ கலர்லயோ இல்ல ஒரு ஆரஞ்சு கலர்லயோ ஒரு கேபினெட் பண்ணிட்டு அதுக்கு மேல ஃபிஷ் டேங்க வச்சுட்டு அதே மாதிரி லைட்டிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேபினெட் தான் வெளியே த்ரோ ஆகும், தவிர உள்ள ஃபிஷ் வந்து உங்களுக்கு இன்சைட் போயிடும். அதாவது அந்த ஒரு கிளாரிட்டி வராது. அதனால வந்து பிளாக்ல கொடுக்க சொல்ல வந்து உங்க அவுட்லைன் லுக் வந்து தூக்கி கொடுக்கும். அதனால அந்த காரணத்துக்காக தான் பிளாக். அதனால தான் ஃபிஷ் டேங்க் நல்லா தெரியும். டேங்க் நல்லா தெரியும். உங்க லைட்டிங்லாம் உங்களுக்கு நல்லா கவரேஜ் கிடைக்கும். ஓகே. அதுக்காக லைவா இருக்கும். ஆனா வேற கலர் பண்ணி தர சொன்னாங்கன்னா உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. எந்த கலர்னாலும் பண்ணலாம். இன்டீரியர் பேஸ் பண்ணி பார்க்க சொல்ல வந்து ஃபிஷ் டேங்க் வைக்கிறது வந்து நம்ம வாஸ்து ஆபீஸ் அப்படி இருந்தாலும் கூட இப்போ வீட்ல வந்து இன்டீரியர்ல வந்து பெயிண்டிங் பல வகையா பெயிண்டிங் பண்ணிருப்பாங்க. அது கூட மேட்ச் ஆகணும்னு நினைக்கலாம். அப்போ அது வந்து மேட்ச் ஆகுதுன்னா பிளாக் வந்து 100% மேட்ச் ஆயிடும். எனி கலர்ஸ் எந்த வால் பேப்பரிங் இருந்தாலும் வால் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் எது இருந்தாலுமே உங்களுக்கு மேட்ச் ஆயிடும். ஓகே, சரிண்ணா. இப்போ இந்த ஃபிஷ் டேங்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கனமா இருக்கும். ஏன்னா அத்தனை லிட்டர் தண்ணியை ஊத்துறோம். சரி, எதை வச்சு, அதாவது அந்த கணத்தை தாங்கணும்னா எப்படி ரெடி பண்றீங்க? சார், அதாவது உண்மையில நிறைய கஸ்டமருக்கு கேட்டாங்க. நீங்க உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. இதோட டீடைல்ஸ் நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு, இப்போ என்னுடைய இதுலயே வந்து பாருங்க, இப்போ இதோட புஷ் இது, அதாவது ஒரு கேபினெட் வந்து 4 புஷ் வரும். அந்த 4 புஷ்ஷோட பாத்தீங்கன்னா நம்மளோட திக்னஸ் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி 17 mm சொல்லிட்டாங்க. இந்த புஷ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹெவியா இருக்கு பாருங்க. இந்த பிரஸ் பண்ணி பாருங்க எவ்வளவு ஹெவியா இருக்கு பாருங்க. ஓகே. இந்த புஷ் வந்து நம்ம ஓன் ஹேண்ட் மோல்டிங். ஓகே. ஓனா வந்து ஹேண்ட் மோல்டிங்ல நம்ம பண்றோம். இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்களோட ஒர்க் பண்ணி எங்களுக்கு கிடைக்கிற லேபர் கூட வராது இதுல. பட் ஆனா வந்து நல்ல ஒர்த்தபிள் ஐட்டமா கொடுக்கணும். ஏன்னா ஒரு டேங்க் வந்து ஒரு 15,000 20,000 30,000 அவ்வளவு சம்திங் நிறைய ரேட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. அவ்வளவு காஸ்ட் கொடுத்து வாங்கிட்டு நம்ம கேபினெட் மேல வச்சு அவங்களை அந்த அளவுக்கு கிளியர் பண்ண சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரென்த் இல்லாம போயிடுச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்றதுனால இந்த இது நாங்க ஓன் மேனுஃபேக்சரிங் பண்றோம். இதே வந்து பாத்தீங்கன்னா 6 mm டயா வரும். 6 mm நல்லா வந்து உங்களுக்கு ஹெவி. நீங்க அது லைவாக பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நீங்க ஆபீஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுவேன் என்னோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அது இல்லாமல் இந்த வர்டிகல் பீஸ்க்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ இது வந்து 600 சொன்ன பார்த்தீங்கன்னா 600. இப்போ இந்த வர்டிகல்ல கொடுக்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ல வந்து 4 புஷ் நல்ல ஹெவியான புஷ். அதாவது வர்டிகல் பீஸ் நம்ம மோஸ்ட்லி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இந்த வர்டிகல் பீஸ்ல வந்து எவ்வளோ ஹெவியில நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ணாலுமே அந்த ஹெவிக்கு ஃபுல்லாக தாங்கும். எந்த விதமான ப்ராப்ளமாக இருக்காது சார். ஓகே. இது நடுவில் வந்து ஒரு சப்போர்ட் தருது. சப்போர்ட். ஆனால் சப்போர்ட் மேலே எவ்வளோ ஹெவி வச்சாலுமே உங்களுக்கு நல்லா வருது. ஓகே. இது என்ன வுட்ல பண்ணிருக்கீங்க எல்லாமே? இது எல்லாமே பார்ட்டிகல் போர்டு தான் சார். பார்ட்டிகல் போர்டு தான் சொல்லுவோம். ஆனால் லேமினேட், டபுள் சைட் லேமினேட் வந்துடும். லேமினேட் வந்துடும். இப்போ ஸ்டிக்கரிங் காட்டினாலும் நான் ஜஸ்ட் ஒன்று காட்டுறேன், தப்பாயிடுமான்றது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நீங்க பார்க்கணும் பாருங்க, ஸ்டிக்கர் மாடல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். பட் மோஸ்ட்லி அது யாரும் வாங்க மாட்டாங்க. இருந்தாலும் காட்டுறேன் பாருங்க. இதுவும் ஸ்டிக்கர். இது ஓகே. இது வந்து மோஸ்ட்லி இப்போ சேல் கிடையாது. இது இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். இது எல்லாமே ஸ்டிக்கரிங் சார். இதெல்லாம் ஓகே. இது எல்லாமே பாருங்க ஸ்டிக்கரிங் வந்துடும். ஓகேங்களா? இது எல்லாமே ஸ்டிக்கரிங் தான் சார். ஓகே. இதுதான் மார்க்கெட்ல பெரும்பாலும் கிடைக்கும். இல்ல மார்க்கெட்லன்றது நிறைய இடத்துல இருக்கு. பட் ஆனா நம்ம கிட்ட அது இல்ல. நிறைய இடத்துல அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். ஏமாந்துடாதீங்கன்னு சொல்ல வரேன். ஸ்டிக்கரிங்கும் இந்த லேமினேஷனும் பார்த்தா நமக்கு வித்தியாசம் தெரியுமா? இப்போ ஸ்டிக்கர் நம்ம பிரிச்சிட்டோம். இல்ல பிரிச்சு பார்த்து காமிச்சீங்க. பாக்குறப்ப முடியாது. லேமினேட் ஆல்ரெடி ஷீட் வந்து உங்களுக்கு கம்பைண்ட் ஆகி வரும். இல்ல அந்த வெண்டைக்காய் உடைச்சு பாக்குற மாதிரி பிரிச்சு பார்த்து வாங்க முடியாதுல்ல. பார்த்தா தெரியுமா? தக்காளி நெசுக்கி பார்த்து வாங்கணும். நெசுக்கி பார்த்து வாங்கினா என்ன ஆகும்? ஆக்சுவலா பிராண்டு காட்டக்கூடாது. பட் இருந்தாலும் நான் காமிட்டுறேன் சரி சாருக்காக. இது பாருங்க சார். இது வந்து எஸ்எஸ். ஓகே. மோஸ்ட்லி யாருமே எஸ்எஸ்ல போட மாட்டாங்க. என்ன காரணம்னா எஸ்எஸ் கொஞ்சம் காஸ்ட் அதிகமா வரும். எஸ்எஸ்ன்றது பிராண்டா? எஸ்எஸ்ன்றது உங்களுக்கு எம்எஸ் இரும்பு சொல்றாங்க. ஓகே, அந்த மாதிரி. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் சார் இன்ச்சஸ். ஆல்மோஸ்ட் எல்லாத்துலயும் வரும். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷம் முன்னாடி ஒரு டேங்க் வாங்கினேன். வாங்கி ஒரு 6-7 மாசத்துலயே பாத்தீங்கன்னா இது பிச்சுக்கிட்டு வந்து அதான்
இப்போ இதுல வந்து அது மாதிரி வராது. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோர்லுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ச்சஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொன்னீங்கன்னா ஓகே ஜஸ்ட் வந்து டோர் வந்து லெஃப்ட் ரைட் எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே அதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதுல வந்து அட்ஜஸ்டபிள் இருக்கு. ஓகேங்களா? அதுல வந்து ஸ்க்ரூஸ், இதுல 4 ஸ்க்ரூ பிளஸ் 2 ஸ்க்ரூ இந்த மாதிரி வந்துடும். இன் கேஸ் இந்த டோர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெளியே வருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வெளியே வந்துடும். லெஃப்ட் ரைட் எப்படி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மற்றபடி அந்த மிடில் பீஸ்க்கு வந்துடும். இந்த மிடில் பீஸ்க்கு 2 நாப் வந்துடும். நம்ம நாப் வந்து டேப் போட்டுக்கலாம். அந்த ஹோல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு ஃபில்டர் மோட்டர்ஸ் ஏதாச்சும் லைட்டிங்க்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உள்ள ஃபில்டர் வச்சிட்டு நம்ம வயர் நம்ம அதுல கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி உள்ள திங்ஸ் வைக்கிறதுக்கு அவங்க லைட்டிங்க்கு மத்ததெல்லாம் யூஸ் ஆகும். இது எவ்வளவு வெயிட்னா இது தாங்கும்? அந்த மாதிரி எதனா கணக்கு போட்டு பாத்துருக்கீங்களா? இல்ல, இது மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இது வரைக்கும் வந்து 4 ஃபீட் டேங்க் ஓடுதெல்லாம் இருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து 1200 மாடல் போட்டுருக்கோம்ங்களா? அது உள்ள பீஸ் சென்டர் பீஸ் எப்படி இருக்கும் சார்? எல்லாத்துலயுமே இருக்கும். எல்லா பீஸ்லயுமே இருக்கும் உங்களுக்கு. இது கொஞ்சம் கரையா தான் இருக்கும் ஏன்னா நியூ பீஸ்ன்றதால. ஓகே, இதெல்லாம் நியூ பீஸ். இது ஸ்டிக்கர் கிடையாது. இது வந்து புது பீஸ். ஸ்டிக்கர் பிரிக்காம போட்டிருக்கோம். ஓகே லைவா விட்டுருங்க இருக்கட்டும். இது மாதிரி இருக்கும். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இல்லைன்னா எவ்வளவு வெயிட் வேணா இது தாங்க. என்ன காரணம்னா சென்டர் வர்டிகல் ஒண்ணு கொடுத்துருக்கோம். அதே டைம்ல ஃப்ரண்ட் பாகத்திலே ஒரு வர்டிகல் கொடுத்துருக்கோம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா தெரியும். புரியுது. இந்த இடத்துல ஒரு வர்டிகல் வரும். அதே கேபினெட்டோட ஃப்ரண்டேஜ்லயும் ஒரு வர்டிகல் வரும். எவ்வளவு வெயிட் வந்தாலும் 1 2 3 ஃப்ரண்டேஜ் 4 அண்ட் பேக் ஷீட் 5. ஓகே, வெயிட் கேபினெட்டை பொறுத்த வரைக்கும் வெயிட் தாங்குமா அப்படின்ற டவுட்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, நீங்க அது வந்து டவுட்டும் பட தேவையில்ல. சரி. அப்புறம் இது எப்படி இந்த லேமினேஷன் தண்ணிலாம் படப்பட அது எதுவும் பிரச்சனை இல்லை சார்? மோஸ்ட்லி தண்ணி பட்டா கம்பல்சரியா வந்து ஃபால்ட் வரதான் சார் செய்யும். ஏன்னா இதுல வந்து நான் வந்து பொய் சொல்லலாம் விரும்புறேன் சார். எப்படி இருந்தாலும் மீன் தொட்டி வைக்கிறப்ப லேசா தண்ணி படம் ஏதாவது எந்த வுட், அதாவது சார் இப்போ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னாலே வாட்டர் ப்ரூஃப்ன்றாங்க சார். வாட்டர் ப்ரூஃப்னால வாட்டர் ப்ரூஃப் எந்த வுட்ல எங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் இருக்காது சார். மோஸ்ட்லி வந்து கேபினெட் எல்லா கேபினெட் தான் சார். என்கிட்ட இல்லை சார். நீங்க எங்க கேபினெட் வாங்கினாலும் தண்ணி பட்டா போதும் சார் செய்யும். ஓகே, அதுக்கு நம்ம வந்து ரிலேஷன் சொல்ல அப்ப தண்ணி கிண்ணி எதனா பார்த்தீங்கன்னா பார்த்து உடனே தொடச்சிக்கணும். அவ்வளவு தண்ணியிலே ஊறக்கூடாது. எங்களுடைய குடம்லாம் இருக்கு, கிட்டத்தட்ட எவ்வளவு ஸ்டாக் போடு, மழை வந்துடும், ஏதாச்சும் ஒரு சைடுல தண்ணி போடுதுன்னா போயிட்டு தான் செய்யும். போட்டு நிறைய வாட்டி நாங்கெல்லாம் அனுபவிச்சு தான் வந்திருக்கோம். அதனால அது எதுவும் பண்ண முடியாது சார். மோஸ்ட்லி தண்ணி படாத வரைக்கும் நீங்க பாருங்க. அதாவது ஃபிஷ் டேங்குக்கு மேல வைக்கிற மேல வந்து ஏதாச்சும் ஒரு லைவா ஒரு மேட் ஏதாச்சும் போட்டு அதுக்கு மேல டேங்கை வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணுங்க. ஓகே, பாட்டம்ல டைரக்டாவே நீங்க லைவா பண்ணாதீங்க. இல்ல பாட்டம்ல எப்படி இருந்தாலும் புஷ் இருக்குல்ல, அதுல இல்ல பாட்டம்ல நான் புஷ் சொல்ல. இந்த புஷ் வந்து கம்பல்சரி இருக்கும். நல்லா ஹெவி புஷ். இதுக்கு மேல டேங்க் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ டைரக்டா டேங்க் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு மேல ஏதாச்சும் ஒரு சின்னதா மெலிசா ஒரு மேட், ஒரு 1 mm 2 mm மேட், தெர்மோகோல் பாக்ஸ் எப்படி இருந்தாலும் போடுவாங்க. ஏன்னா தண்ணி வெயிட்டுக்கு கிளாஸ் கிராக் விட்டுரும். ஓகே, சோ தெர்மோகோல் போட்டு தான் வந்து வைப்பாங்க. அத மாதிரி ஏதாச்சும் போடுறது. அதாவது இப்ப தண்ணியை வந்து எப்படினாலும் மாத்த வேண்டியது வரும். அந்த டைம்ல தண்ணி படுறப்ப தண்ணி பட்டா கம்பல்சரி தொடச்சுதான் உடனே பார்த்தா தொடச்சுக்கணும். ஆமா, அது அதாவது நீங்க வந்து ஒரு 1 hour 1/2 hour ஊறக்கூடாது. கண்டிப்பா போதும் செய்யும். நான் வந்து இதுல வந்து இதுல என்ன சார் பொய் என்ன சார் இருக்கு? இருக்கிற விஷயத்த ஓப்பனா நம்ம சொல்லி விவரம் பண்ணுறோம். அவ்வளவு குவாலிட்டி நல்லா இருக்கும். மற்ற டேமேஜ் ஆகுறதுக்கோ மற்றபடி நீங்க எடுத்து போய் இடிச்சு எதாவது உடஞ்சா தவிர மற்றபடி எதுவும் இருக்கு. ஓகே, இந்த மிஷாங் புயல் வந்தப்போ கொளத்தூரே ஃபுல்லா தண்ணியில முழுங்கிருச்சு. அந்த டைம்ல எப்படி? இல்லை சார், இப்போ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னுடைய 2 குடோனுமே வந்து பாத்தீங்கன்னாலே வந்து 2 சைடுமே 2 சோமநாத சாமியோட சந்திர குளம் சூரிய குளம்னு சொல்லுவாங்க. அந்த குளத்தோட நடுவுல தான் என்னுடைய குடோனே மாட்டிட்டு இருக்கு. அப்போ வந்து சாதாரண டைம்னாலுமே எனக்கு தண்ணி வந்துடும். இன்னும் மழை பெஞ்செல்லாம் சொல்லவே தேவையில்ல. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு மழை பெஞ்ச டைம்ல. ரெகுலரா இப்ப ஹோல்சேல்ல இது போயிட்டு இருக்குங்களா? போயிட்டு இருக்கு சார். நம்ம வந்து எல்லா ஊருக்கும் அமைச்சிட்டு இருக்கோம். எங்கேயாவது நிறைய இடமா வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம கேபினெட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிம்பிள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பிராண்டுன்னு சொல்ற அளவுக்கு இல்லாதாலும் பட் ஆனா அது வந்து ஆத்மார்த்தமான சொல்லுவாங்க, இந்த ஆன்மீகத்துல சொல்லுவாங்க. இது நம்ம வந்து இன்வால்வ்மெண்ட்டோட நம்ம பண்ற ஒர்க் இது. ஓகே, இதோட ஃபினிஷிங்கோ மற்ற இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிராண்டடோட அதிகமா இருக்குன்றது நல்லா அக்செப்ட் சொல்லுவோம். ஓகே, குவாலிட்டிக்கு கேரண்டியா சொல்லுங்க. 100% கேரண்டி. ஓகே, பிரச்சனை சார். இப்போ இது பாருங்க 32 இன்ச்சுக்கு 18 இன்ச்சு இந்த மாதிரி கேபினெட்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்போ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கேபினெட். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போயோ டேங்க்னு சொல்லுவாங்க. அந்த போயோ டேங்கோட கேபினெட்ஸ் இதெல்லாம். ஓகே, ஹைட் எல்லாமே ஜாஸ்தி இருக்கு. 2 அடி ஹைட்.
இது மெஷர்மெண்ட்ஸ் வந்து இப்போ ஹோல்சேலர்ஸ் உங்களுக்கு கொடுத்து நீங்க அதை ரெடி பண்ணிருக்கீங்களா இல்ல நீங்க போய் எல்லாம் செக் பண்ணி? இல்ல இது வந்து மோஸ்ட்லி எல்லா டேங்க்குமே எங்க கிட்ட இருக்கும். எல்லா டேங்கோட டேங்கும் பண்றீங்க? டேங்க் பண்றதுனால அக்வேரியம் தானே சார். ஓகே ஓகே. அக்வேரியத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து கேபினெட் மட்டும் ஹோல்சேல், அது டேங்க்லாம் நம்ம ரீட்டைல் ஹோல்சேல் பண்றது. ஓகே. அதெல்லாம் நம்ம இங்க இதுதான் பண்றாங்க. சரி சரி சரி. கேஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா நம்ம வாங்கி கொடுக்கலாம். அந்த ஹோல்சேல் ரேட்ல என்ன ரேட்ல கொடுக்குறோமோ நம்ம அதை கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. இப்போ உங்க நம்பர் நம்ம கொடுத்துடலாம்ல? இருக்கு சார். இப்போ என்னுடைய கார்டு வந்து நான் காட்டுறேன், போர்டு வந்து வெளியே எடுத்துக்கலாம். இப்போ என்னோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு பாத்துங்க. ஸ்ரீ அக்வேரியம் மேல இருக்க ஃபர்ஸ்ட் நம்பர் தான் நம்மளோட நம்பர். ஓகே. இப்போ யார் டேங்க் வேணும் எந்த ஊருக்கு வேணாலும் எந்த ஊராக போடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்சைஸா இருந்தா மட்டும் நீங்க ஒரு 2 or 3 days எனக்கு டைம். டிரான்ஸ்போர்ட் எப்படி கொரியரா இல்ல பஸ்ஸுங்களா? இல்ல இப்போ வந்து இங்க ஒருத்த வரைக்கும் உங்களுக்கு கொரியர்ல தான் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பஸ்ல தான் போகும். கொரியர்னா வெயிட் அதிகமா வரும். கொரியர்ல வந்து அந்த அளவுக்கு எடுத்துட்டு போறது இல்லை. ஏன்னா இப்போ மோஸ்ட்லி இங்க அதிகமா பஸ்ல தான் போயிட்டு இருக்கு. இல்ல கொல்தூர் மார்க்கெட்லயே பஸ் ட்ரெயின்ல தான் போடுறாங்க. ட்ரெயின்ல போட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைசிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே ரீட்டைல்லாம் கிடையாது, ஹோல்சேல். அதாவது ஒரு ரிசனபிளான ரேட் தான் சார் இருக்கும். அதாவது ரேட்ன்றது நான் ஒரு மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாத, ஒரு சொல்லக்கூடாதுலாம் இல்லை. ஓகே. பட் அப்படி ஏன்னா கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடையை வீடியோ எடுத்திருக்கேன், ஹோல்சேல் கடையெல்லாம். இப்ப நீங்க மேனுஃபேக்சர் ஹோல்சேல் கடைக்கே உங்ககிட்ட இருந்தா போவோம், அவங்களோட உங்களால பெஸ்டா பண்ண முடியுமா? பெஸ்டா 100% பண்ணி தரலாம் சார். ஓகே. ஹோல்சேல் கடையோட இப்ப உங்ககிட்ட பெஸ்டா இருக்கும். ஹோல்சேல் நம்ம மேனுஃபேக்சரிங் ரேட்டுக்கு நம்ம தரலாம் சார். ஓகே ஓகே. பட் ஆனா வந்து இப்போ நான் மேனுஃபேக்சர் ரேட் இதுதான் என்னோட ரேட் அப்படின்னு பிரைஸ் சொல்ல முடியாது. அது பிரச்சனை இல்ல, பெஸ்ட் பிரைஸ் நீங்க பண்ணி தருவீங்க. ஷாப் வச்சிருக்கேன், இப்போ நான் திருச்சியில ஒரு ஷாப் வச்சிருக்கேன், மதுரையில வச்சிருக்கேன், கோயம்புத்தூர்ல வச்சிருக்கேன், ஏதாச்சும் ஊர் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அங்க இருக்கவங்க எனக்கு வந்து இவ்வளவு பீஸ் வேணுங்க, நான் இந்த இடத்துல ஷாப் வச்சிருக்கேன், என்ன ரேட் கொடுக்கணும், அவங்க என்ன ரேட் அவங்க எதிர்பாராத ரேட் பெஸ்ட் ரேட்டாக நம்மளால கொடுக்கணும். சரி சார். அதை பத்தி பீஸை வந்து நல்லா ஒர்த்தபிளான இடம் தான் சார். ஓகே. சரி சார், உங்க நம்பர் கொடுத்துறேன். ஓகே சார். வேணும்ன்றவங்க அது மாதிரி உங்களுடைய அந்த லைவ் ஃபிஷ் இல்லையா, சம்திங் ஃபிஷ் அவங்களோட சேனல் பேர் சொல்லிட்டு வரவங்களுக்கும் உங்களோட பேர் சொல்றோம் பெஸ்டா. நான் அதாவது காஸ்ட் டு காஸ்ட் தரேன். அது வந்து உங்க ஃப்ரெண்டுக்காக. ஓகே ஓகே. அதுக்காக நான் காஸ்ட் டு காஸ்ட் என் பேர் சேனல் பேர் சொல்லிட்டு வந்தா பெஸ்ட் பிரைஸ். அதுல ஒரு சில பேருக்கு வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி நான் காஸ்ட் டு காஸ்ட். அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி, அது எல்லாருக்கும் பண்ணி கொடுக்க முடியாது. ஒரு சில பேருக்கு அதிகபட்சம் என் சேனலை பார்த்து வர்றவங்க வீட்டுல தினசரி மீன் வளர்க்குறவங்க அந்த மாதிரி சாதாரண பெரும்பாலும் காஸ்ட் டு காஸ்ட். வீட்டுக்கு ஓன் யூஸ் ஒரு பீஸ் வேணும் சார், காஸ்ட் டு காஸ்ட் தாராளமா காஸ்ட் டு காஸ்ட். அது சேனலுக்காக நான் தரேன். சரி 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 சார், ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ சார்.